Hello everyone. Welcome to Learn with Ravi. இந்த வீடியோவில் Levels.fyi அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக யாருக்குன்னா, இப்போ நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, யூ வாண்டட் டு ஸ்விட்ச் அ ஜாப், ஆர் நீங்கள் காலேஜ் ஹையராக இருக்கீங்க, லைக் நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு யூ கான பி ஹையர்ட். ஸோ எந்தெந்த கம்பெனிஸில் எவ்வளோ சேலரிஸ் தராங்க, ஸோ நம்ம மார்க்கெட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சேலரிஸ் தராங்களா, இல்லை தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் எவ்வளோ பார்கெயின் பண்ணலாம், எவ்வளோ சேலரி பிட்ச் பண்ணலாம் ரெக்ரூட்டர் கிட்டன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் அந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ்க்கு மட்டும் காட்டுறேன், பட் யூ கேன் கோ அண்ட் கிளிக். இங்கே Levels.fyi போனீங்க அப்படின்னா இங்கே நிறையா இருக்கும். ஹார்ட்வேர் இன்ஜினியர், ப்ராடக்ட் டிசைனர், ப்ராடக்ட் மேனேஜர், டேட்டா சயின்டிஸ்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மேனேஜர். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கம்பெனி இங்கே செலக்ட் ஆகிருக்கும். ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் கூகுள், மைக்ரோசாஃப்ட், மேபி ஆரக்கிள். Let's remove TCS. So இங்கே பார்த்தீங்கன்னா I have just picked only the product based companies. Maybe let's include Amazon also. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ்க்கும் ஒரு ரோல் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ட்ரி லெவல் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி SD1 நீங்கள் போவீங்க. லைக் கூகுள்லாம் SWE2 அப்படிங்கிற ரோலில் போவீங்க. அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் கம்பேர் த சேலரி ரேஞ்ச் அண்ட் த ரோல்ஸ் அசோசியேட்டட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அமேசானில் SD2 அப்படிங்கிறவர் வந்து ஸோ சேலரி வாங்குவார். பட் ஆனால் இங்கே ஆரக்கிளில் சீனியர் MTS அப்படிங்கிறவங்க வந்து SD2க்கு ஈக்குவலண்ட்டான ரோல்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் லைக் தட். அதே மாதிரி இப்போது வால்மார்ட்டில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சம் வாட் ஈக்குவலன் டு SD2. மேபி இஃப் யூ ஆர் அன் லைக் SD2 ஒரு கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்துட்டீங்க, ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா யூ கேன் ஈவன் அப்ளை ஃபார் அ சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் வால்மார்ட். ஓகே, பீங் செட். ஸோ இது என்னப்பா, இந்த இதெல்லாம் என்னப்பா அப்படின்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் அ சேலரி. ஐ கிளிக் ஆன் சம்திங். ஸோ ஓகே, இங்கே பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிற பிளேஸ் தான் இருக்கும். நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. லைக் இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாவில் ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 1.5 லட்ச ரூபா 1.5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 2 கோடி ரூபாய்க்கு பிளேஸ் ஆயிருக்காரு அப்படின்னு. தட் இஸ் ஆல் இட். இது என்னென்னா யூஎஸில் கொடுக்குற சேலரியை வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறனால அவ்வளோ காசு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 1,54,00,000 ரூபா என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கே தராங்க, விச் இஸ் யூஎஸில். ஸோ இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு நாட்டுக்கும் அந்த நாட்டில் என்ன பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு இருக்கோ, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டினா இங்கே 1 கிலோ தக்காளி சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 ரூபா இருக்குன்னா, யூஎஸில் வந்து இட் குட் பி லைக் 120 ரூபீஸ் இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கும். அந்த நாட்டுக்கு ஏற்ற சேலரி தான் தருவாங்க. இந்தியாவில் அதுக்கேற்ற சேலரி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது எக்ஸாக்டாக கம்பேர் பண்ண முடியாது ருபீஸில். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, வியூ அதர் லொக்கேஷன்ஸ் கொடுத்துட்டு லெட்ஸ் சி இந்தியா. ஓகே, இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் காலேஜ்லேருந்து வரீங்க வித் அமேசானா. ஓகே, அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தான் இப்போ தான் காலேஜ்லேருந்து வரீங்க. ஸோ SD1க்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் யூ 21 lakhs. ஸோ சேலரிங்கிறது வந்து ப்ரைமரியாக 3 பிரியும். பேஸ் சேலரி, ஸ்டாக்கு அண்ட் போனஸு. போனஸுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இயர் கொடுப்பாங்க, இல்லைனா செகண்ட் இயர் கொடுப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிரித்து கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா தே வில் கிவ் யூ சம்திங் லைக் 1.5 லட்ச ரூபா பக்கம் தராங்க போல் போனஸு. அண்ட் ஸ்டாக் கிராண்ட் பார்த்தீங்கன்னா 6,84,000 ரூபா தராங்க. ஸோ இந்த காசுக்கு எத்தனை அமேசான் ஸ்டாக்ஸ் வருமோ அதை உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சின்ஸ் உங்கள் பேருக்கு அசைன் பண்ணிடுவாங்க. இது வந்து உடனே உங்களால் விற்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வருஷம் நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும். ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ வேலை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் விற்றுக்கலாம். பேஸ் சேலரிங்கிறது வந்து இதுதான் நம்மளுக்கு அலாட் பண்ண சேலரி. இது டிவைடட் பை 12. இதில் டேக்ஸ் போகும். நீங்கள் 20 லட்சம் மேலே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலே அதுக்கேற்ற டேக்ஸ் வந்துடும். 30% சம்திங் டேக்ஸ் வந்துடும். ஸோ அதை கழிச்சிட்டு மீதி வரதில் பை 12 போட்டிங்கன்னா அது அவங்க கையில் வர சேலரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டல் காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா சிடிசி வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, 29 lakhs, 30 lakhsக்கு நான் ப்ளேஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனோட சேலரி கிடையாது. இந்த வெப்சைட்டில் நீங்களுமே வந்து உங்கள் சேலரி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் ரிமைண்ட் மீ லேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா அமேசானில் நிறையா பேர் வந்து அவங்களோட சேலரிஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. எந்த டொமைனில் வேலை பார்க்குறாங்க, எந்த ஊரில் இந்த சேலரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் இட் வில் ஜஸ்ட் ஓப்பன் அப். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் சேலரி வந்து 20 lakhs சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ் வந்து 4 lakhs கொடுத்துருக்காங்க. போனஸ் வந்து 7 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அவர் ப்ளேஸ் ஆயிருக்காரு, January 2026 ப்ளேஸ் ஆயிருக்காரு. இஸ் அ நியூ ஹையர். ஸோ காலேஜ் ஹையர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். SD1 காலேஜ்லேருந்து வர பசங்க. ஓகே, being said, even if you have like 1 or 2 years of experience, you can apply for SD1 or SD2. It depends on
வாட் யூ ஹேவ் அக்கம்ப்ளிஷ்ட். நீங்கள் பழைய கம்பெனியில் வந்து பெரிய ஓனர்ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, லைக் நிறையா பெரிய காம்பனன்ட்ஸ் பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, யூ கேன் ஈவன் அப்ளை ஃபார் SD2 ஜஸ்ட் வித் 1 or 2 years of experience. But ideally for SD2, 3 years of experience is expected. Like I'm from Amazon, so அதனால I just at least know this detail. SD3க்கு மினிமம் 8 years of experience பார்ப்பாங்க. வெளியே இருந்து வர மாதிரி இருந்தால், உள்ளேருந்து வர மாதிரி இருந்தால் ஈவன் இன் 5 years or 4 years. From SD1 you can get promoted. That's a fast-paced promotion I've seen. 4 years, 5 years late. Like from SD1 to SD2, SD2 to SD3 அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட் தட் இங்கே உங்களுக்கு ஒரு பை சார்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பேஸ் பே வந்து பச்சை கலரில் இருக்குது. ஸோ யூ கேன் see the stock is this guy and the bonus is this guy. ஸோ நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பேஸ் சேலரி வந்து ரொம்ப மாறாது. ஓகே, மாறும். பட் ஆனால் அளவு கடந்து மாறாது. இட் வில் சம்வாட் ஸ்டெபிலைஸ். திடீர்னு ஏறும், அடுத்தடுத்த ரோல் போகும்போது ஏறும். நீங்கள் வந்து இந்த பிரின்சிபல் இன்ஜினியர்லாம் போயிட்டீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஏறாது. ஓகே, ஏறும். இட் வில் பி சம்திங் லைக் 40-50% ஏறும் இருக்கிற சேலரியை விட. பட் ஆனால் ரொம்ப ஏறாது அதுக்கு மேலே போகும்போது. பிரின்சிபல் இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக் காம்பனன்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த ரோல். இங்கே நம்மளுக்கு எப்படி இந்த பை சார்ட் மாறுதுன்னு பார்க்கலாம். அந்த பச்சை கலர் வந்து சைஸ் குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். SD2க்கு போகிறேன். ஓகே, SD2க்கு வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா பேஸ் 42 தராங்க. ஸ்டாக் வந்து 13 லட்ச ரூபா தராங்க. போனஸ் சம்திங் லைக் 72,000 சம்திங் தராங்க. திஸ் இஸ் அன் ஆவரேஜ். பேசிக்லி ஐ நோ போனஸ் இஸ் சம்திங் லைக் 2 lakhs அந்த மாதிரி இருக்கும். ஸோ SD3க்கு பார்க்கலாம். திஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முழு வட்டத்தில் ப்ளூ கலரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்டாக் காம்பனன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேஸ் சேலரி இட் இஸ் இன்க்ரீஸ், டபுள் ஆயிருக்கு. முன்னாடி 42 பார்த்தோம், இப்போ 79 இருக்குது, விச் இஸ் ரஃப்லி டபுள் 100%. பட் ஸ்டில் உங்களுக்கு ஸ்டாக் காம்பனன்ட் வந்து அதிகமாகும். ஸ்டாக் காம்பனன்ட் வந்து சொன்ன மாதிரி திஸ் இஸ் சம்திங் தட் தே கிவ் ஃபார் டு மேக் யூ ஸ்டே இந்த கம்பெனி. ஒரு 4 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. உடனே உங்களுக்கு கைக்கு வராது. 4 வருஷம் கழிச்சு உங்கள் ஸ்டாக் broker அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த நீங்கள் ஓன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு யூ வில் ஹேவ் பாஸ்வேர்ட் அண்ட் வாட் எவர் யூ கேன் செல் anything anytime. So that is something. Let's check for principal engineer. So principal engineer minimum like I think 13 years of experience I guess. But yeah, in hand they will be getting 1 crore 26 lakhs. This is in India. I'm not saying in some other place. இந்தியாவிலே வந்து 1,26,00,000 ரூபா வருஷத்துக்கு earn பண்ணுவாங்க. Let's ignore the star grant. And இங்கே இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா they have said right. நீங்கள் பாருங்கள், ஆவரேஜாக பெங்களூர், சென்னையில் பார்த்தீங்கன்னா பிஇக்கு வந்து 1,23,00,000 ரூபா கொடுக்குறாங்க. தட்ஸ் அ வெரி குட் பே. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் வேலை செய்கிறாங்களா, அந்த டீம் போயிருக்காங்களா, ஃபுல் ஸ்டாக்காக 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். ஸோ ரஃப்லி 13 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க பிஇனா. இதுக்கு முன்னாடி நீங்கள் L6 இருந்தீங்க அப்படின்னா தென் திஸ் இஸ் ஸோ இந்த L6 L5லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே இருக்க ஒரு கன்வென்ஷன். L3னா இன்டர்ன்பா, L4னா காலேஜ்லேருந்து ஃபுல் டைமாக ஜாயின் பண்ண சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பீங் செட் திஸ் இஸ் ஹவ் யூ கேன் செக் த salaries. இப்போ நான் நாளைக்கு அமேசானில் இன்டர்வியூ ப்ளேஸ் ஆகிட்டேன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளுக்கு போயிட்டு நான் வந்து இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆகிட்டேன். நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆண்ட்ராய்டு என்ஜினியர், மேபி லைக் ஆண்ட்ராய்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் ப்ளேஸ் ஆகிறேன் அப்படின்னா தென் ஐ கேன் கோ அண்ட் செக் த salaries. அண்ட் எனக்கு வந்து கம்மியாக கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க், ஹே இங்கே பாருங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுங்க, லைக் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, வாட் எவர் யூ ஆர் கோட்டிங் மீ இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ மேபி யூ கேன் கன்சிடர் திஸ் வித் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, பிளண்ட்டாக போயிட்டு ஹே நான் வந்து சூப்பராக இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு 1 கோடி ரூபா சேலரி கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக யூ அட்லீஸ்ட் நோ தட் வாட் இஸ் த ஐடியல் எக்ஸ்பெக்டட் சேலரி ஃபார் திஸ் ஸ்பெசிஃபிக் ரோல். லைக் இப்போ ஆரக்கிளில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிடிச்சிக்கோங்க, நான் கூகுளில் இருக்கேன், SWE லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3 இருக்கேன், L4 லெவலில் இருக்கேன். ஸோ ஐ நீட் டு கோ டு மேபி ஆரக்கிள். நான் ஆரக்கிள் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஆரக்கிளில் இங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு இருக்குது. ஆனால் ஆரக்கிளில் வந்து சீனியர் எம்டிஎஸ்னா மெம்பர் டெக்னிக்கல் ஸ்டாஃபு. அது ஜஸ்ட் நேமிங் கன்வென்ஷன் தான். மெம்பர் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ங்கிறது வந்து இவங்களை விட இவங்க கம்மியாக சம்பளம் வாங்குவாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள் 19 சம்திங் போட்டிருக்கா, 1,93,00,000 சம்திங் போட்டிருக்கு சீனியருக்கு. இங்கே சீனியருக்கு பாருங்கள் 1,43,00,000 இருக்குது. இது வந்து US லொக்கேஷனுக்கு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஈவன் தோ இட் இஸ் சேம் கம்பேரபிள் இன் இந்தியா, கம்மியாக தான் இருக்கும். ஸோ yeah, maybe if you want I can show it in India also. Let's
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, கூகுளில் வந்து கிளிக் ஆன் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இங்கே பார்த்தீங்கன்னா 58 லேக்ஸ் பேஸ் வாங்குறாங்க. அதே சீனியர் எம்டிஎஸ்ங்கிற ரோல் பார்த்தீங்கன்னா 27 லேக்ஸ் வாங்குறாங்க. ஸோ பேசிக்கலி சீனியர் இன்ஜினியர் இன் Oracle இஸ் நாட் ஈக்குவலன்ட் ஆஃப் சீனியர் இன்ஜினியர் இன் Google. I'll compare some big companies, okay? Amazon, Microsoft, Google. Let's go to Meta. Meta is like Facebook, right? So let's consider Meta. ஸோ இப்போ வந்து we'll just slide this. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஈவன் பிலோ யூ கேன் ஜஸ்ட் லாகின் அண்ட் சி. பட் எனிவே ஐ கேன் ஷோ யூ த கம்பேரிசன். மெட்டாக்கும் கூகுளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் லெவல்ஸ்லாம் ஓரளவுக்கு சேமாக இருக்குது. மேபி லெட் மீ சூஸ் மைக்ரோசாஃப்ட் வித் எண்ட். அது ஓகே. இங்கே பார்த்தீங்களா, மெட்டா, கூகுள், அமேசானுக்கு ரோல் லெவல்ஸ் ஓரளவுக்கு சேமாக இருக்குது. இங்கே E4 இருந்தீங்க அப்படின்னா த ஈக்குவலண்ட் இஸ் L4, த ஈக்குவலண்ட் இஸ் SD2. இங்கே E5 இருந்தீங்கன்னா த ஈக்குவலண்ட் இஸ் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன் ஹியர் இட் இஸ் L6. நான் சொன்னல L6 வந்து அமேசான் இட் ஓவர்லாப்ஸ் ஸ்டாஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் ஆல்சோ. பட் ஸ்டாஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் எக்ஸீடிங் பிரின்சிபல் SDA ஆல்சோ. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து ஆவரேஜாக வாங்குறாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுளில் ஸ்டாஃபாக இருக்கேன்ப்பா, ஸ்டாஃப் சாஃப்ட்வேராக இருக்கேன். இப்போ நான் அமேசானுக்கு போகணும் அப்படின்னா ஐ கேன் அப்ளை ஃபார் சீனியர் பிரின்சிபல். பட் இஃப் லைக் நான் இப்போ தான் ஸ்டாஃபாக ப்ரொமோட் ஆயிருக்கேன் அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் பிரின்சிபல் அண்ட் யூ கேன் சி லைக் எவ்வளோ சேலரி தராங்க, அதுக்கு மேலே நான் எவ்வளோ பிச் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.